Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நான் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. அதே சமயத்தில் டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் 1 minute ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசியிருக்கோம். தெரியாதவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ஷன் பையிங் 1 minute ஸ்ட்ராட்டஜி போன வாரம் ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒன்று அதை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். 1 minute ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது அப்புறம் இது இந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையா, அதாவது நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையான்றது எல்லோரும் போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் பார்ப்போம். இந்த வாரம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையா. சரி, இது ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இது கிட்டத்தட்ட 75% ஒர்க் ஆகும். மிச்சம் 25% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஓகேங்களா. சரி, இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு பார்க்கலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 42,500 CE, ரைட்டில் பார்த்தீங்கன்னா 42,600 PE. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜி போய் பாருங்கள். 10 மணியோட ஹை நம்ம பிரேக் பண்ணால் பை எடுக்கணும். ஒன்லி பை தான், பையிங் ஸ்ட்ராட்டஜி, நாட் செல்லிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புட் சைடு பார்த்தீங்கன்னா 10 மணியோட ஹை பிரேக் பண்ணல. 10 மணியோட ஹை பிரேக் பண்ணல. அதாவது ஃபஸ்ட்டு மார்னிங் 10 மணி வரைக்கும் சும்மா இருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ 10 மணியோட ஹை புட் சைடு பிரேக் பண்ணல. ஸோ நம்ம கால் சைடு மட்டும் நம்மளுடைய வியூவை பார்க்கலாம். கால் சைடு பார்த்தீங்கன்னா 10 மணி இங்கே 10 மணி ஆயிருக்குங்களா இந்த இடத்துல. ரைட், 10 மணி ஆயிடுச்சு. 10:02, 10:03. ஸோ 10:03 ஆயிடுச்சு. அதனுடைய ஹை நமக்கு கிடச்சிச்சு. எப்போது 298 நமக்கு ஹை கிடச்சிது. இது ப்ரீமியம் எவ்வளோ எடுக்கணும், எந்த ப்ரைஸ் எடுக்கணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் அதில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை போய் பார்த்துங்க. ஓகேங்களா. சரி, நமக்கு என்ன 40 40 பாயிண்ட் எஸ்எல், 40 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா. சரி, இது 40 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம், 40 பாயிண்ட் எஸ்எல். ஓகேங்க. ஆனால் எஸ்எல் வரவே இல்லை. நேராக பை ஆனதில் நேராக அப்பர் சைட் போய் டார்கெட் கொடுத்துச்சு. ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், ஒரு வீடியோவில் போட்டிங்களே ஏன் சேர்த்து ரெகுலராக போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெகுலராக காமிச்சா தான் கான்ஃபிடென்ஸ் வரும். என்றைக்கோ ஒரு நாள் பேருக்காக ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லிவிட்டு ஒரு வீடியோன்ற பேரில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டா அது சரி இருக்காது. ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் அதை நம்ம டெய்லி அப்டேட் பண்ணால் தான் அது ரியல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லிட்டா ஒர்க் ஆகுது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் லாஸ் ஆகுது, எங்கே ஸ்டாப் லாஸ் ஆகுது, என்னென்ன தப்பு நடக்குது அதுலேருந்து தெரிஞ்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்குறீங்கன்னா கம்மினா கூட ஒரு 100 days இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, மேபி 60 நாள் டார்கெட் ஹிட் ஆகுது, 40 நாள் எஸ்எல் ஹிட் ஆகுதா, இல்லை 70 நாள் டார்கெட் ஆகுது, அப்புறம் 30 நாள் எஸ்எல் ஹிட் ஆகுதா பாருங்கள். நீங்களா சொன்னோம். இப்போ நாங்கள் காமிக்கலாம். இப்போ மேபி எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன், நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ண முடியுதா, இன்னொரு நாள் பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு எப்படி இது மேலே கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மறக்காமல் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துங்க. அந்த 2 வீடியோ பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த ஆப்ஷனை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் அந்த வெபினாரில் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய விஷயத்தை அந்த வெபினாரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.